எத்தே இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க. என்ன நம்ம கேட்டாலும் ஒரு நாள் ஒன்றும் தரமாட்டா, இன்னைக்கு என்ன கேட்காமலே முறுக்கு கொண்டு வந்திருக்கா? என்னத்தே நம்ம கேட்டாலும் ஒன்றும் கொண்டு வர மாட்டா, இன்னைக்கு கேட்காமலே முறுக்கு கொண்டு வந்திருக்கான்னு தானே யோசிக்கிறீங்க? என்ன நம்ம மனசுல நினைச்சதை அப்படியே கரெக்டா சொல்லிட்டா? எத்தே நீங்க மனசுல நினைச்சதை நான் கரெக்டா சொல்லிட்டேன்னு பாக்குறீங்களா? நீங்க மனசுல நினைக்கிறேன்னு சொல்லி சத்தமா பேசிட்டீங்க, எனக்கு கேட்டுடுச்சு. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்ப இப்படி மினிக்கிட்டு வந்து நிக்காட்டி? எத்தே நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், இப்போதைக்கு நீங்க இந்த முறுக்க சாப்பிடுங்க. நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு தரேன். ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆயிட்டுனா நீங்களே சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச நெத்திலி மீன் குழம்பு வச்சு வச்சிருக்கேன், சால மீனை பொரிச்சு வச்சிருக்கேன். வயிறு பசிச்சுனா போட்டு சாப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ மினிக்கிட்டு எங்கேயாங்க போறா? அதான் சொன்னேன் நேத்தே வெளியில போறேன்னு. வெளியில போறான்னு தெரியும், எங்க போறான்னு தானே கேட்கேன். கடைக்கு போய் கொஞ்சம் சாதனம் வாங்க போறேன். ஆமா இப்பதானே 2 நாளைக்கு முன்னாடி கடைக்கு போய் மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள தீந்துடாகும். எத்தே நான் மளிகை சாமான்லாம் ஒன்றும் வாங்கல, வேற கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு, அதுக்கு தான் போறேன். வேற சாதனம்னா என்ன சாதனம் வாங்க போறா? எத்தே நான் என்ன சாதனம் வாங்க போறேன் உங்களுக்கு என்ன? எதுக்கு எல்லாத்தையும் இப்படி துரு துரு கேட்டுட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு தேவையானதெல்லாம் வேலை வேலைக்கு தந்துட்டு தானே இருக்கேன், பேசாம இருந்து முறுக்கு தின்னுங்க. ஏன் நான் கேட்டதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? என்ன வாங்க போறேன்னு கேட்டேன், இதான் வாங்க போறேன் அதான் வாங்க போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? எத்தே நீங்க கேட்டதுல ஒரு தப்பு இல்லத்தே, நீங்க என்னைக்கு தப்பா கேட்டிருக்கிறீங்க? நீங்க என்னைக்குமே சரியா தான் கேட்பீங்க. என்னடா இது நம்ம இவ்வளவு தூரம் சண்டை போட மாதிரி பேசியும் ஒரு வார்த்தை எதிர்த்து சண்டை போட மாட்டேங்க, அமைதியா இருந்து பேசிட்டு இருக்காள, என்ன விஷயமா இருக்கும்? அதுவா அது ஒண்ணும் இல்லத்தே, இன்னையில இருந்து உங்க கூட சும்மா சும்மா சண்டை போடக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா மருமலே, வெளியில ஏதோ மேகம் கருத்து இருக்கா, மழை தான் வர மாதிரி இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லத்தே. இல்ல திடீர்னு நல்லவ மாதிரி பேசுறியா, அதான் கேட்டேன். என்ன திடீர்னு ஞான உதயம் வந்திருக்கு? எத்தே என்ன இருந்தாலும் நீங்க மாமியார், நம்ம 2 பேரும் மாமியார மருமலா இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா வீட்டுல எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதான் இனிமே நீங்க சொல்லதை கேட்டு நடக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியா? ஒன்னும் நம்புற மாதிரி இல்லையே. நம்புங்கத்தே, இந்த சின்ன பொண்ணு யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். ம் பாப்போம் பாப்போம், எல்லாத்தையும் பார்க்க தானே போறேன். சரிங்கத்தே நான் போயிட்டு வரேன். என்ன இந்த வீட்டுல என்ன நடக்குனே தெரியலையே, திடீர்னு என்னெல்லாம நடக்கு, திடீர்னு நல்லவ மாதிரி பேசிட்டு போறா, உண்மையிலே தெரிஞ்சிட்டாளா? ம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி முறுக்கு வேற நம்மளே பார்த்துட்டு இருக்கு, முறுக்க திம்போம். எம் 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 எம். அத்தை சாப்பிட ஏதாவது வேணுமா? ஜூஸ் ஏதாவது போட்டு கொண்டு வராட்டா? என்ன மருமலை என்னாச்சு உனக்கு? வழக்கமா நான் ஏதாவது கேட்டாலும் முறைக்கிட்டே வந்து தான் எடுத்து தருவா, இன்னைக்கு என்ன நீயே வந்து ஏதாவது வேணுமா ஜூஸ் வேணுமான்னு கேட்டா என்ன கதை? கிளப்பிட்ட ஏதாவது வேணுமான்னு கேட்டாலும் அதுக்கும் குறை தான் கண்டுபிடிக்கும். எத்தே இல்லத்தே நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், அதான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். சோறெல்லாம் பொங்கி வச்சிருக்கேன், வயிறு பசிக்கும்னா நீங்க போட்டு சாப்பிடுங்க. என்ன எங்கம்மா வெளியில போறா? நான் போயிட்டு வந்து உங்களுக்கு விளாவரியா சொல்லுங்க அத்தே. ஏன் என்கிட்ட சொல்லிட்டு போனா போற காரியம் உருப்படாதோ? அட கிளவிக்கு பிறந்த கிளவி, எங்கேயாவது போறேன்னு சொன்னோம்னா சரி மரமுறை போயிட்டு வா, இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஏதாவது கேட்க வேண்டியதானே? தேவையில்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கு. அங்க யாருக்கிட்ட மறுமலை பேசிட்டு இருக்கா? அத்தை என் ஃப்ரெண்டு கடைக்கு போய் சாதனம் வாங்கணும், கொஞ்சம் கூட வர முடியுமான்னு கேட்டா, அதுக்கு தான் அவ கூட போலாமன்னு தான் கிளம்புறேன். ஃப்ரெண்டு நீ முட்டையா சொன்னா? எந்த ஃப்ரெண்டு? சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு இல்லத்தே, என் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சவா, நீங்க அவளை பார்த்ததில்ல. பள்ளிக்கூடத்துல படிச்சவன்னா அவளுக்கு பேர் கிடையாதாகும். இப்ப பேரை தெரிஞ்சிட்டு நீங்க என்னத்தை பண்ண போறிய? பேரை தெரிஞ்சிட்டு நான் ஒன்னும் பண்ண போறது கிடையாது, நீ யாரு கூட போறா வாராங்கிறது எனக்கு தெரியணும்ல, அதுக்கு தான் கேட்டேன். சரிங்கத்தே உங்க கூட பேசினா கூட கூட இப்படிதான் ஏதாவது பேசிட்டே இருப்பிய, நான் போயிட்டு சீக்கிரம் வாரேன். உங்களுக்கு ஏதாவது வேணா சொல்லுங்க, தந்துட்டு போறேன். வயிறு பசிச்சுன்னா சாப்பாடுலாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன், போட்டு சாப்பிடுங்க. என்ன நான் போட்டு சாப்பிடுவேன், உன் வீட்டுக்காரே இப்ப வருவானே, அவனுக்கு யாரு சோறை போட்டு கொடுப்பா? அவைகளுக்கு நான் சோறை போட்டு மூடி வச்சிருக்கேன், அவைய வந்து போட்டு சாப்பிடுவாங்க. நான் ஃபோன் பண்ணி வேண்ட சொல்லிட்டேன், நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதுங்க. அப்ப எல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி தான் செஞ்சிட்டு இருக்கா. இந்த பாருங்கத்தே தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க, எனக்கு பிளான் பண்ணது அது பண்ணது இது பண்ணதெல்லாம் ஒன்றும் தெரியாது. நான் உங்க கூட சண்டை போடக்கூடாதுன்னு இருக்கேன், நீங்க தேவையில்லாம திருப்பி ஏதாவது பேசி சண்டை போட வச்சுறாங்க. ஏன் சண்டை தான் போட, சண்டை போடக்கூடாதுன்னு ஏன் முடிவு பண்ணுங்க? ஒன்னும் யாரு சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னது? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு எத்தனை நாள் தான் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க முடியும்? என்ன இருந்தாலும் நீங்க மாமியார்ல, அதான் இனிமே சண்டை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்படியா? சொல்லது ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையா? என்ன திடீர்னு இந்த முடிவு? எல்லாம் ஒரு காரணமா தான். அப்படியா? என்ன காரணம்? அதெல்லாம் நீங்க போக போக தெரிஞ்சுப்பிய. என்னது போக போக தெரிஞ்சுப்பேனா? ஏன் எனக்கு எதிராக ஏதோ சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கிறியோ? எத்தே இந்த சதி திட்டம் தீட்டது பிளான் பண்ணது இதெல்லாம் உங்க வேலை, ஏன் வேலை கிடையாது. நான் போயிட்டு வரேன். என்ன பரிமளா, பரிமளா, பரிக்குட்டி, பரி டார்லிங், எங்க இருக்க? இவன் ஒருத்தன் வந்துட்டான், பரிக்குட்டி பன்னிக்குட்டி. நீ ஏமா பரிமளா எங்கம்மா கூப்பிட கூப்பிட சத்தமே தர மாட்டேங்க. அச்சச்சோ, இவ்வளவு நேரம் என் கையில தானே வச்சிருந்தேன், இப்ப எங்க போயிட்டான்னு தெரியலையே மக்களே. அப்படியா? பரவாயில்லையம்மா, வர வர நீயும் நல்லா காமெடி பண்ணைக்கு படிச்சிருக்கா. சரி காமெடி பண்ண எல்லாம் போதும், பரிமளா எங்க போயிருக்கா? சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான் போயிருக்காளோ? என்னல தெரியாத மாதிரி கேக்கா? அதான் உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி எல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கல்ல, புறவே என்கிட்ட வந்து கேட்டு நிக்க. என்னம்மா சொல்றிய? என்கிட்ட எல்லாம் ஒன்னும் ஃபோன் பண்ணி ஒண்ணு சொல்லலையா? என்னது உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலையா? ஆனாலும் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்து வர வர நீயும் நல்லா தான் நடிக்காமனே.
என்னம்மா என்னத்தலாமோ பேசிட்டு இருக்கிறிய? நான் எதுக்கு உங்கள்கிட்ட நடிக்க போறேன்? அப்போ உண்மையிலே உன் முன்னாடி உன்னிட்ட ஃபோன் பண்ணி உன்னை சொல்லலையாகும்? ஒன்னும் சொல்லலாமா? ஏன் எங்க போயிருக்கா? எங்க வெளியில எங்க போயிருக்காளோ? ஆமல, அவ ஃப்ரெண்டு யாரோ வெளியில போனோம்னு சொல்லி கூப்பிட்டாவலாம், கூட போயிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்கா. சாப்பாடெல்லாம் உனக்கு போட்டு வச்சு மூடி வச்சிருக்கானா, போட்டு சாப்பிடணுமா? நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு நீங்க அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாங்கலாம் சொல்லிட்டு போனா. வாண்ட கேட்டா நீ ஒண்ணுமே சொல்லலங்க. ஓஹோ, அதுக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காளோ? இல்லம்மா, எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நான் வேலை பிஸியில எடுக்கல. சரி வீட்டுக்கு தானே போறோம், வீட்டுல போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சரி போ, வயிறு பசிக்குன்னா சோத்தை போட்டு தின்னு. இப்போ வயிறு பசி இல்லம்மா, கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, போட்டு தரேன். எனக்கு ஒன்றும் வயிறு பசி இல்லப்பா. உன் பொண்டாட்டி வெளியில போகும்போது தான் ஆப்பிள் ஜூஸும் நிறைய பண்டமும் சாப்பிடக்கு தந்தா. இப்பதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு எடுத்துட்டு இருக்கேன். புறம் எப்படி எனக்கு வயிறு பசிக்கும்? என்னம்மா சொல்லுக்கா? பரவாயில்லையே, என் பொண்டாட்டியா உனக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு தந்தா? அப்படியே போட்டு தந்து கிழிச்சிட்டாலும் வீட்டில் ஒரு வயசானவ இருக்காள, வயிறு பசிக்குமே, அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது வேணுமானு கேட்போம். ஒன்றும் கிடையாது. அவ பாட்டுக்கு வந்தா வெளியில போறேன்னு சொல்லிட்டு பெய்யாச்சு. அதானே பார்த்தேன், என் பொண்டாட்டியாவது உனக்கு ஜூஸை போட்டு தரதாவது. நீ சொன்ன உடனே நான் அப்படியே ஷாக்கில் ஆயிட்டேன். சரி சரி, நான் வேணா ஏதாவது ஜூஸ் போட்டு தரட்டா உங்களுக்கு? எப்போ எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா, நீ கேட்டதே எனக்கு போதும். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் சாப்பாடு போட்டு சாப்பிடுக்கேன். உனக்கு வேணும்னா நீ போய் சாப்பிடு. சரிம்மா, நான் ரூம்ல இருக்கேன். நீங்க சாப்பிடும்போது ஒரு சத்தம் தாங்க, நானும் சாப்பிட வரேன். சரி சரி போ, சாப்பிடும்போது கூப்பிடுவேன். நல்ல புள்ள, பொண்டாட்டியை கண்டிச்சு வைக்க தெரியல. வாய் மட்டும் யாழை முளத்துக்கு நீட்டுவான். கெட்டிட்டு வந்தவன் எப்படி இருந்தாம்னா வந்தவன் எப்படி இருப்பா? இப்படிதான் அவுத்து போட்ட மாடு மாதிரி சுத்திட்டு இருப்பா. சாந்தா சாந்தா. வா செல்வி, வா வா. என்ன காலையிலேயே வீட்டு பக்கம் வந்தது மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? வா வந்து உட்காரு. ஆமா சாந்தா, உன் மருமவ எங்க? என்ன செல்வி, வந்ததும் வராததுமா மருமலை பத்தி கேட்கா? என்ன விஷயம்? நீ முதல்ல அவ எங்கன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் விஷயத்த சொல்லுங்க. அவ கடைக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா. கொஞ்சம் நேரம் ஆகும், சோறெல்லாம் பொங்கி வச்சிருக்கேன். ஒருவேளை நான் வரதுக்கு லேட் ஆயிட்டுனா நீங்க சோறை போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கா. என்ன விஷயம்? ஓ அப்படியே விஷயம். என் மருமகளும் காலையிலே சோத்தெல்லாம் பொங்கி வச்சுட்டு வெளியில போயிட்டு வரேன்னு தான் போயிருக்கா. அப்போ 2 பேரும் சேர்ந்து தான் போயிருப்பாளுவ. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆமா, வா மருமலை என் மருமலை ஒரு நாள் வெளியில சேர்ந்து போனது கிடையாது பாரு. இது ஒரு விஷயம் நீ வந்து பேசிட்டு இருக்கா நீ. எப்ப பார்த்தாலும் 2 பேரும் சேர்ந்து தானே சுத்திட்டு கிடக்காளுவ. மாமியாரை என்ன செய்யலாம், மாமியாரை எப்படி வீட்டை விட்டு தள்ளலாம் தான் எப்ப பார்த்தாலும் ஐடியா போட்டு கிடக்காளுவ. ஆமா, அது என்னவோ வாஸ்தவம் தான். ஆனா 2 நாளா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 2 பேரும் கூடி கூடி பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஏதோ திட்டம் போட்டுட்டு இருக்காளுன்னு நினைக்கேன். ஆமா, அப்படியே என்னத்தை திட்டம் போட போறாளுவ? நம்ம 2 பேரும் ஏதாவது முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டி திட்டம் போட்டுட்டு இருப்பாளா இருக்கும். எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. வேற ஏதோ இவ்வளோ திட்டம் போட்டுட்டு இருக்காளுவ. என் மருமக திடீர்னு இன்னைக்கு என்கிட்ட வந்து, எத்தே நான் இன்னும் உங்க கூட சண்டை போட மாட்டேன், சமாதானமா இருப்பேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடாம என்னத்தலாமோ பேசிட்டு கிடந்தா. வழக்கமா நான் எது கேட்டாலும் கடந்து எரிஞ்சு விழுந்துட்டே தான் கிடப்பா. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பா, யாசிக்கிட்டே தான் இருப்பா. ஆனா இன்னைக்கு வலிய வந்து உங்க கூட சண்டை போட மாட்டேன், நீங்க சொல்லதெல்லாம் கேட்டு நடப்பேன்னு சொல்லிட்டு போறா. அதுலதான் எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஓஹோ, வாமர் மூலம் உங்ககிட்ட இப்படி தான் பேசிட்டு போயிருக்காளா? யாமர் மூலம் காலையில என்கிட்ட வந்து, எத்தே நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன், நீங்க சொல்லதெல்லாம் கேட்பேன், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தா. அப்ப நீ சொல்லுது சரிதான், 2 பேரும் சேர்ந்து ஏதோ திட்டம் போடுகாளுன்னு நினைக்கேன். நம்ம தான் கொஞ்சம் பார்த்து உசாரா இருக்கணும். ஆனா என்ன திட்டம் போடுகாளுன்னு தெரிஞ்சாதானே நம்ம உசாரா இருக்க முடியும். ஆமா ஆமா, ஆனாலும் ஏதாவது பேப்பரை கொண்டு வந்து கையெழுத்து போடணும்னு சொல்லி நீட்டினாலும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாத. வீடு நம்ம பேர்ல இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மரியாதை. வீடு அவ்வளவு பேர் மாத்தி கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் அடுத்த செகண்டே நம்மளை வீட்டை விட்டு வெளியில தள்ளிடுவாளுவ பாத்துக்க. ஆமா சந்தா, நீ சொல்றதும் சரிதான். சொத்து நம்ம பேர்ல இருக்கும்போதே நம்மள மதிக்க மாட்டேங்காளுவ. இந்த லட்சணத்துல சொத்தை நம்ம எழுதி கொடுத்துட்டோம், அதோடி நம்ம கதை முடிஞ்சு. சரி சரி, என்னதான் பண்ண போறாளோ நீ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உண்மையிலே திருந்திட்டாளுவா இல்ல திருந்துற மாதிரி நடிக்காளுவான்னு தெரியல. இவ்வளோது திருந்ததாவது. வா மருமவ திருந்தினாலும் என் மருமவ திருந்தவே விட மாட்டா. நல்லவளா இருந்தா உன்னை பத்தி உன் மருமகள்கிட்ட இல்லாததையும் இல்லாததையும் சொல்லி அடிக்களவு கொண்டு வந்து விட்டுருப்பாளா? எல்லாம் நம்ம பெத்ததை சொல்லணும். நம்ம பெத்தது நம்ம சொல் பேச்சு கட்ட நமக்கு இந்த நிலமெல்லாம் வந்திருக்குமா? ஆரம்பத்திலேயே 2 அடியை போட்டு எடுத்து வச்சிருந்தானா பயந்து எடுத்து கிடப்பாளுவ. ஆரம்பத்தில் விட்டாச்சு, இப்போ அவளை துளிட்டு கிடக்காளுவ. ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாமியார படக்கூடிய வேதனை இப்படிதான் இருக்கும் போல. சரி சந்தா, ஃபீல் பண்ணாத. இவ்வளோலாம் என்னைக்கு இளமையாட்டா இருக்க போறாளுவ. இவ்வளோளுக்கு ஒரு நாள் வயசாகும், அப்போ இவ்வளோளுக்கு ஒரு மருமக வருவாள்ல, அப்போ தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி என் மொபைல்ல நான் சொல்லதெல்லாம் எப்படியெல்லாம் கேட்டு எடுத்து கிடந்தான். கல்யாணத்துக்கு பிறகு ஒரு வார்த்தை என்ன பேசினாலும் எடுத்துரிஞ்சு பேசிட்டு போறான். அந்த அளவுக்கு அவனை மாத்தி வச்சிருக்கா. எவ்வளவு தடவை உன்னை சொன்னேன், லவ் இவ்வளவு வேண்டாமனே நான் உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். கேட்டானே இவன் கெட்டினா அவ்வளோ தான் கெட்டவனே ஒத்த கல்ல இருந்தான். சொந்தத்தில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்துச்சு, அதுல ஒரு பிள்ளை பார்த்து கட்டி வச்சிருந்தோம்னா நம்மள அம்மா மாதிரிலாம் போட்டு தாங்கிருப்பாளுவ. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி சந்தா, இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். ஆரம்பத்துல நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஆரம்பத்துல நீ விட்டா இப்போ அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சரி, நான் போயிட்டு அப்போ புறவு வரேன். வெளியில கோதம்பு காய போட்டிருந்தேன், லேசா ஒரு கிண்டு கிண்டு விடணும். ஆமா, கோதம்பு ரேஷன் கடையில் கிடைச்சதா இல்ல வெளியில கடையில் வாங்கினதா? ரேஷன் கடையில 1 கிலோ தானே கிடைக்கும். நான் என் பையன் சொல்லி ஒரு 2-3 கிலோ வெளியில இருந்து கடையில இருந்து வாங்கிட்டு வர சொல்லி கழுவி காய போட்டு திரிச்சு வச்சிருவேன். நம்ம தேவைப்பட்ட நேரத்துல தோசை ஏதாவது சுட்டு தின்னுக்கலாம்ல. ஓ அப்படியா, சரி சரி சரி, நான் போயிட்டு வரேன். சரி செல்வி, போயிட்டு வா.